Hi everyone. இப்போ இருக்க ட்ரெண்டில் மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஸ்கின் கேரில் கொஞ்சம் நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் லீஸ்ட் பாதர்டாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஹேண்ட் அண்ட் லெக் ஹேர் ரிமூவல் தான். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக கை கால் தெரியாத மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறோன்னா அவ்வளோ பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸு, ஷார்ட் ஸ்லீவ்ஸு இல்லை 3/4 பேண்ட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது இட் இஸ் அட்வைசபிள் டு ரிமூவ் யுவர் ஹேர்ஸ். பட் ஃபைனலாக அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ரிமூவ் பண்ணுறதும் பண்ணாததும். யூஸ்வலாக என்னோடய ஸ்கின்னில் இருக்க ஹேர்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஷேவிங் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸாக இருந்தாலும் சரி, பாடியில் இருக்கிற ஹேர்ஸ்க்கும் சரி. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து மெயினாக பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் எப்போ வேணுமோ நம்ம வந்து வீட்லேயே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்லர்லாம் போயிட்டு காசு நிறைய ஸ்பெண்ட் பண்ணவும் வேண்டாம் அண்ட் டக்குன்னு வந்து வேலையும் முடிஞ்சிடும். பட் அதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காகவே திரும்ப வந்து ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பார்லரில் பண்ணால் ஒரு 15 days எடுக்கிறது, இது வந்து ஒரு 10 daysலேயே வந்து திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நான் இப்போ கரண்ட்டாக ஒரு சில மந்த்தாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வீட் பிராண்ட்லேருந்து பாடி வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸ் தான். இந்த வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸே வந்து 3 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து ஷியா பட்டரில் இருக்கும் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயிலில் இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து ட்ரை ஸ்கின்க்கு. நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வந்து ட்ரை ஸ்கின் அண்ட் இதில் வந்து டோட்டலாக வந்து 8 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதாவது 4 பேட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். இதோட ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 99 rupees அண்ட் இதே பிராண்டில் வந்து 20 ஸ்ட்ரிப்ஸ் பேக்ஸும் இருக்குது. அது வந்து 197 rupees. ஸோ இந்த கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா, கொஞ்சமாக வந்து வெட் வைப்ஸ், ஒரு 2 வெட் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பேம்பலெட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஸ்கின்ல எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்த்துடலாம். இது வந்து 3 சிம்பிள் ஸ்டெப் தான். பீல், அப்ளை அண்ட் புல், அவ்வளோதான் வந்து இதோட விஷயமே. ஸோ நான் எப்போவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து பவுடர் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா வந்து ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா பவுடர் அப்ளை பண்ணுறது நல்லது. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து பேபி பவுடர். நீங்கள் என்ன டால்கம் பவுடர் வேணால் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஒரு ஷீட்டை எடுத்து அதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு 2வது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஷீட் வந்து ட்ரையெல்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் தாராளமாக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேர் வந்து க்ளீனாக ரிமூவ் ஆகி வரணும்னா இதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து எந்த டைரெக்ஷனில் வளர்ந்துருக்கோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த வேக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி உங்களோட ஸ்கின்ல நல்லா ஒட்டிக்கும். அண்ட் இதை ரிமூவ் பண்ணும்போது ஹேர் வளர ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிமூவ் பண்ணணும். டடால், ஒரே ஸ்ட்ரைப்ஸில் ஒரே டைமில் வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஹேர்ஸுமே கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, ஹேர் அந்த இடத்துலேருந்து வரலனா கூட சரி, நீங்கள் செகண்ட்ஸ் டைம் வந்து அதே இடத்துல அதே ஸ்ட்ரைப்பை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 day கழிச்சு வேணால் நீங்கள் திரும்ப வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு யூஸ் ஒன்லி ஒன்ஸ் அட் ஒன் பிளேஸ். ஸோ இதே மாதிரி என்னோடய கை ஃபுல்லாக மற்ற இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஹேர்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் மெயினாக நான் இதை வந்து 2 இடத்துல தான் யூஸ் பண்ணுவேன், கையில் அண்ட் வந்து காலில். ஸோ ஃபர்ஸ்ட் கையில் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் கால்லையும் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். காலுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். அந்த டால்கம் பவுடர் கொஞ்சமாக அடிச்சுட்டு அண்ட் ஹேர் க்ரோத் ஆன டைரெக்ஷனில் அப்ளை பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்துல வந்து தண்ணி போட்டெல்லாம் வாஷ் பண்ண வேண்டாம். அவங்களே வந்து ஒரு வெட் வைப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற வேக்ஸ் எல்லாமே வந்து அந்த வெட் டிஷ்யூஸ்லேயே உங்கள் கூட வந்துடும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸோ ஈஸி டு யூஸ். ஒன்றுமே இல்லை, பீல், அப்ளை அண்ட் ரிமூவ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அண்ட் பார்லர் போயிட்டு நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணவும் வேண்டாம். அண்ட் ஹாட் வேக்சிங் பண்ணுறதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெயின்லெஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ரிமூவ்ஸ் ஈவன் அ ஸ்மால் ஹேர். குட்டி ஹேர்ஸ்லாம் இருந்தால் தான் வேக்சிங்கில் தான் வரும். நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ வராது. அண்ட் ரொம்ப வந்து மெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஹாட் வேக்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அது கீழே சிந்துறது அந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆகிடும். அண்ட் மெயினாக நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி ஏதாவது வெட்டிங் போகிறீங்க, ரொம்ப லாங்கான ட்ராவல் போகிறீங்கன்னா இது உங்கள் கையோடய எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட பேக்கேஜிங் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட். Hope you guys have enjoyed this video. இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய்.